கொன்னிடு. உஷா, எங்க அந்த கேப்டன்? கத்தாதீங்க, அவர் மேல இருக்காரு. கூப்பிடவன, ஐ கில் ஹிம். இங்க நில்லுங்க, அவர் வருவாரு. கேப்டன் உஷா, ஆ யாருங்க? யாரும் இல்ல, நான் தான். நானும் இருக்கேன். உஷா கிட்ட வாங்க, இங்க வாங்க. இப்ப வா. ப்ளீஸ். ஓகே, வரேன். என்ன உஷா, இப்பெல்லாம் என் மேல அன்பு அதிகமா இருக்கு? அப்பா, நீ நல்ல மூட்ல இருக்க போல இருக்கு. என்னது சத்தம்? ஒண்ணுலே. ஒண்ணும் இல்லையா? என்ன சத்தம் கேட்டுது? வெளியில இடி இடிக்குது. இடி சத்தம் அப்படியே கேட்கும்? ஆமா, நீங்க வாங்க. ஏய், என்னது? பூகம்பம். பூமி அதிருது. நோ நோ நோ, பூகம் இல்ல. ஏதோ பிஸ்டல் அடிச்ச மாதிரி சத்தம் கேட்டது. அது அப்படிதான். அப்படித்தானா? பூகம்பம் இல்ல, இடியும் இல்ல. யாரோ என்ன கொலை பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. இங்க என்னமோ நடக்க போகுது. நான் விட மாட்டேன். என்னால முடியல. உன்னை தனியா விட்டுட்டு
என்னால அங்க இருக்க முடியல. நீ எப்படி இருக்க என்னன்னு தெரியாம என்னால உயிரோடு இருக்க முடியல. உன்னை இங்க தனியா விட்டுறேன். இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த. ஆனா என்னால முடியல. நீ கோவப்பட்டுக்க, திட்டிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா என்னால இங்க வராம இருக்க முடியலடா. இங்க உன்னை பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ பிரகாஷ், என்ன இது? டேய் விடுடா. கேளு. அம்மா என்னடா இது? டேய் ஐயோ விடுடா பிரகாஷ். ஹலோ. என்ன நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், போனே காணோம். உடம்பு எப்படி இருக்கு? மா உனக்கு தான் போன். எனக்கா? சும்மா ஐ லவ் யூ சொல்லிட்டா சரியா போயிடுமா? மத்த விஷயத்தெல்லாம் யார் கவனிச்சுக்கிறது? ஹலோ, என்ன நம்பர் வேணும் உங்களுக்கு? உன் நம்பர் தான். குரலை மாத்தி பேசினா நான் ஏமாந்து போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? மரியாதையா இப்பவே இங்க வந்து என்ன கட்டியா கட்டி பிடிச்சுக்கோ. யார் வேணும் உங்களுக்கு? பொம்பளை குரல்ல பேசுறதை நிறுத்திக்கோ. நான் கஷ்டப்பட்டு என் பாட்டியை மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? மரியாதையா உடனே வந்து எனக்கு முத்தம் கொடுத்துரு. வந்து நீங்க தப்பா யாரையோ? வாய் முடிக்கோ. வந்து முத்தம் கொடு. நீங்க பிரகாஷ் முத்தம் கொடு. முத்தம் கொடு. நான் பிரகாஷோட அம்மா பேசுறேன். அப்பா கிளினிக்ல இருப்பாரு. நான் ஒன்னதான் பாக்கணும். என்னையா? நேத்தி போன்ல உடனே வந்து முத்தம் கொடுன்னு சொன்னியே, நான் தான். பிரகாஷ் அம்மாவா? உள்ள வாங்க. உள்ள கூட்டிட்டு போ. இப்ப வந்துடுறேங்க. நீங்க பிரகாஷ் அம்மாவா? எனக்கு பிரகாஷ்னா ரொம்ப பிடிக்கும். கால் சாப்பிடுறீங்களா? வேண்டாமா. நான் நல்லா கலப்பேன். அப்பாக்கு டெய்லி நான் தான் கலந்து தருவேன். நீங்கன்னு தெரியாம நேத்து போன்ல ஏதோ உளறிட்டேன். சாரி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரகாஷ் சிரிச்சு நேத்து தான் பார்த்தேன். மறுபடியும் எங்க பழைய பிரகாஷ பார்த்த மாதிரி இருக்கு. பிரகாஷ் உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் நிலைமை தெரிஞ்சும் உன்னால எப்படி அவன்கிட்ட அன்பா இருக்க முடியுது? என்ன அவருக்கு? அவன் கஷ்டத்தை மறந்து என்னால கூட சாதாரணமா இருக்க முடியல. என்னம்மா சொல்றீங்க? நீ ஒரு டாக்டர் பொண்ணு, அதனாலதான் அவன் வியாதி உனக்கு பெருசா தெரியல. பிரகாஷ்க்கு வியாதியா? இன்னைக்கு காலம்பரை உங்க அப்பாவை பார்த்தேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா, ஆனா ஃபைனல் ஸ்டேஜ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பிரகாஷ் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டான்னு தெரிஞ்சோம். அவன் மேல எப்படி உன்னால இவ்வளவு அன்பா இருக்க முடியுது? அவனை திரும்ப எப்படி சந்தோஷமா மாத்த முடிஞ்சது? இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்துகிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியா போறேன். அவர் ரூம்ல. அப்பா பிரகாஷ் கீதா, I'm sorry.
क्रानिक மைலாய்டு லுகேமியா வாப்பா பிரகாஷ்க்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ்லயாப்பா இருக்கா எந்த விட மோசமான நிலைமையாப்பா உடம்பு பாத்து அம்மா பாத்து என்கிட்ட ஏன் சொல்லல சொல்லு உனக்கு யார் சொன்னாங்க யார் சொன்னா உனக்கு என்ன நீ ஏன் சொல்லல சொல்லு சொல்றதுக்கு என்ன இருக்கு எல்லாரும் சாக போறோம் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சாக போறாரு அந்த போர்ட்டர் சாக போறாரு இதோ இந்த பையன் சாக போறான் நானும் சாக போறேன் அவ்வளவுதானே நீ தானே சொன்ன அவங்க வேற நீ வேற எப்படி வேற எப்படி ப்ளீஸ் என்ன விட்டுடு இனிமே எனக்கு வேண்டாம் இனிமே எனக்கு உன்னை பார்க்க வேண்டாம் என்ன சொல்ற நீ வேண்டாம் ப்ளீஸ் நம்ம ரெண்டு பேரும் பார்க்க வேண்டாம் வேண்டாம் ஏன்னா என்னால தாங்க முடியாது ஏன்னா அடுத்த நாள் நீ உயிரோடு இருக்க போறியா இல்லையோன்னு தெரியாம என்னால ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்க முடியாது ஏன்னா தினம் தினம் என்னால புழுங்கி சாக முடியாது சாவு உனக்குன்னு வரும்போது உன்னால ஒத்துக்க முடியுது அதே எனக்குன்னு வரும்போது உன்னால ஒத்துக்க முடியல என்னால முடியல ஏன் என்னால முடியல ஏன் என்னால முடியல ஏன்னா என் உயிரை விட நீதான் எனக்கு முக்கியம் ஏன்னா என் உயிரை விட நீதான் எனக்கு முக்கியம் என் உயிரை விட நீதான் எனக்கு முக்கியம் போயிடு முடியாது என்ன விட்டுட்டு போயிடு முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல நீ உயிரோடு இருக்க நினைச்சிட்டு நான் செத்து போயிடுறேன் ப்ளீஸ் முடியாது ப்ளீஸ் போ என்னால போக முடியாது நோ நீ இப்போ என்ன கொல்லாத நானா சாகிறதுக்கு முன்னாடி நீ என்ன கொல்லாத நான் நிம்மதியா சாகிறேன் என்ன விட்டுட்டு போயிடு அப்பா கீதாக்காக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப மோசமா இருக்கு வலிக்குதுப்பா நல்லா தாக்க முடியலப்பா எனக்கு வேண்டாம்